ஃபஸ்ட் நம்ம லொக்கேஷனை பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடாவாக்கம். நீங்கள் ஃப்ளைஓவர் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலேஜ்வரி டவர் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அது ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ் நிறையா பேருக்கு தெரியும். பிரின்ஸ் காலேஜ் இருக்கும். பிரின்ஸ் காலேஜ்லேருந்து ஒட்டின மாதிரி ரைட் இருந்தீங்கன்னா சிவகாமி நகர். சிவகாமி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க அர்ஜென்ட் நீடுக்காக சேல் பண்ணுறாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க, அதனால் சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்ததில் பொதுவாகவே ஒரு வீடு கொடுக்குறாங்க அப்படின்னாலே எம்டியாக கொடுப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சேல்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 45 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள், ரொம்ப நெகஷியபிளாக இருக்காது. நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வேல்யூ வருவாங்க. 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸோட கவர்டு கார் பார்க்கிங் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாஸ்டர் பெட்ரூமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செல்ஃப் தாங்க. செல்ஃப் நமக்கு 2 சைடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால் இந்த பெட்ரூம் சைஸ் என்னவோ அது அப்படியே வந்துடும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேடாவாக்கம் சிவகாமி நகரில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். சிவகாமி நகரில் ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள திங்ஸோடவே நமக்கு சேல்ஸுக்கு என்னென்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே சொல்கிறேன். நீங்கள் மேடாவாக்கம் லொக்கேஷனில் ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட், அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில், பில்டப் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியணும், தெரியணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பார்த்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 12 years ஆகுதுங்க. 12 years முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான். ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடு 2nd floorல இருக்குது. லிஃப்ட் இல்லை. லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைங்க. லிஃப்ட் இந்த வீட்டில் நமக்கு இல்லை, ஸ்டேர் கேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு. நம்ம பார்க்க போகிற வீடு 2nd floor நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. S2க்கான கார் பார்க்கிங் இது தான். நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கவர்டு கார் பார்க்கிங் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட் நம்ம லொக்கேஷனை பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடாவாக்கம். நீங்கள் ஃப்ளைஓவர் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலேஜ்வரி டவர் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அது ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ் நிறையா பேருக்கு தெரியும். பிரின்ஸ் காலேஜ் இருக்கும். பிரின்ஸ் காலேஜ்லேருந்து ஒட்டின மாதிரி ரைட் இருந்தீங்கன்னா சிவகாமி நகர். சிவகாமி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நீங்கள் மேடாவாக்கமில் அதுவும் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு யமகா ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, யமகா ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. எக்ஸாக்டாக 800 மீட்டர்ஸ் தான். நீங்கள் லொக்கேஷன் வாங்கி கூட செக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி. அண்ட் இப்போ நம்ம மேலே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட தான் சேர்க்குறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2nd floor வந்துட்டோம். 2nd floorல நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க ஒரு யூனிட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் கீழே சொல்லியிருந்தேன் 12 years ஆகிடுச்சுன்ட்டு. 12 years ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். நமக்கு லிஃப்ட் இல்லை, ஸ்டெப்ஸ் தான் ஏறி வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சோபா அண்டு பூஜை யூனிட் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டுமே அந்த லாஸ்ட்டில் வந்துடும். இதில் என்னென்னா இப்போ ஓனர் சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் என்ன யூனிட் இருக்கோ அது எல்லாமே டோட்டலாக சேல் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சோபா, டைனிங் டேபிள் அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா காட் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது எல்லாமே உள்ள இன்டீரியரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டோட்டலாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி
பூஜை யூனிட் செட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜை யூனிட் வந்துடும். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட், அதுக்கான ப்ரொவிஷன். நீங்கள் திங்ஸ் எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டிவி யூனிட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த ஏரியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோபா இது எல்லாமே நமக்கு வந்து வுட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா இதையும் சேர்த்து நீங்கள் இந்த ப்ரைஸோடய சேர்த்து வாங்கிக்கலாம். என்ன ப்ரைஸ்ன்றதை போக போக சொல்கிறேன். இந்த இடத்துல டைனிங் ஏரியா செட் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நமக்கு சேல்ஸுக்கு அப்படியே இந்த வீட்டில் என்ன யூனிட் பார்க்குறீங்களோ அது எல்லாமே அப்படியே சேல்ஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரில் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் பாயிண்ட் எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டினும் போது இந்த இடத்துல வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அந்த சைடுமே ரோடு இருக்குது, இந்த சைடுமே ரோடு இருக்குது. அது இன் ஃபியூச்சரில் அது ப்ராப்பர்ட்டி எப்படி வரும்ன்றது தெரியல. இப்போதைக்கு இருக்க கண்டிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லாகவே வுட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிம்னி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி அவங்க சிம்னி போட்டிருந்தாங்க, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதால அதுவுமே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஏஜ்டு பர்சன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கனாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதால டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் எங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே வுட் ஒர்க் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஓ வாட்டரும் போட்டிருக்காங்க. ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ஓ வாட்டர் எல்லாமே அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது எல்லாமே சேல் பண்ணிட்டு அவங்க கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறதால இந்த திங்ஸ் எதுவுமே அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக இது எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு மிரர் இருக்குது. ஸோ காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீட்டருமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் தாங்க. அதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இதோட சேர்ந்து தான் வருது. ஸோ இவ்வளோ கொடுத்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்காதீங்க. ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட்னு சொல்ல முடியாது, நமக்கு வந்து ஒரு 10-11 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க. உள்ள அவங்க திங்ஸ் வச்சிருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. பீரோ வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் செல்ஃப் அண்ட் லேஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஃப் எல்லாமே அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால இந்த பெட்ரூம் சைஸ் என்ன இருக்கோ அது உங்களுக்கு அப்படியே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வேல்யூ வருவாங்க. 940 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸோட கவர்டு கார் பார்க்கிங் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆக்சுவலாக இப்போது மேடவாக்கமில் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அவங்க அர்ஜென்ட் நீடுக்காக சேல் பண்ணுறாங்க, அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க, அதனால் சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்ததில் பொதுவாகவே ஒரு வீடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலே எம்டியாக கொடுப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சேல்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 45 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப நெகோஷியபிளாக இருக்காது. நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க, லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாஸ்டர் பெட்ரூமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செல்ஃப் தாங்க. செல்ஃப் வந்து நமக்கு 2 சைடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால் இந்த பெட்ரூம் சைஸ் என்னவோ அது அப்படியே வந்துடும். அண்ட் இவங்க தனியாக ஒரு பீரோ வச்சுருக்காங்க. பீரோ வச்சுருந்தா இந்த பாருங்க, இங்கே ஒரு பெட் போட்டிருக்காங்க. அதை தாண்டி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடுமே ஒரு 4 அடி ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி வர அளவுக்கு நமக்கு ஸ்பேஸுமே இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு
ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஈட்டர் பாயிண்ட் வந்துடும். ஈட்டருமே இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈட்டருமே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பேரிவேர் பிராண்டில் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபுல்லாகவே இப்போ ரிவ்யூ பண்ணிட்டோங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவங்களுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் மட்டும் இருக்கிறதால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து சைட்டை பார்க்கணுங்க. அதுதான் எங்களோட இது. அதனால் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள் கிட்ட நான் சேர்க்குறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.